வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். வயசான ஆட்களுக்கெல்லாம் ஒரு உலாஞ்சல் பிரச்சனை ஒன்று வருது. சில பேருக்கு கொஞ்சம் இளம் வயதிலையும் வருது. என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு பக்கமாக சாஞ்சி படுக்கிற நேரம், பக்கமாக படுக்கிற நேரம், இந்த காது பகுதி தலைநீள் அமர்த்தப்பட்டு கொண்டே இருக்க, காதுக்கு முன்னுக்குள்ள இந்த சக்தி சக்கரங்கள் இருக்கணும்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் தலையாட்ட தொடங்கும். மக்களுக்கு விளங்குறதுல ஏன் தலை சுத்துது உலாஞ்சுதுண்டு, சில பேர் அதை சொல்லுவீங்கன்னா ப்ரெஷர் கூடி தான் உங்களுக்கு அப்படி வருதுண்டு. இப்படி வாரதுன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்த கட்டம் தான் உண்மையாக ப்ரெஷர் கூடுறது. காது பகுதியில் உள்ள இந்த சக்தி சக்கரம் இறுகி காதுக்குள்ள போக வேண்டிய கரண்ட் சரியா போகாட்டி தான் அங்கே உடம்ப பேலன்ஸ் பண்ண இல்லாமல் பிரச்சனை வருது. இந்த இதே சக்தி பாதை தான் போய் பித்தப்பைன்ற சக்தி பாதையும் தடை செய்யக்க பித்தம் சுரக்கிற குறைஞ்சோன்னா ப்ரெஷர் கூடும். உண்மையில ப்ரெஷர்ன்ற இதயத்தின் பிரச்சனை இல்லை, ஈரல்ன்ற பிரச்சனை. அதெல்லாம் நாங்கள் ஈரலுக்குரிய சக்தி பாதையை சரி பண்ற நேரம் ப்ரெஷர் தானாவே குறைஞ்சிது. இப்ப காதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உட்சவியில ஒரு நத்தை சுருள் என்று சொல்லி இருக்கு. அதோட ஒரு 3 அரைவட்ட கால்வாயில் இருக்கு. இது உடல் சமநிலையே போயிடுது. அரைவட்ட கால்வாயில அந்த மேசன் மாப்பா வைக்கிற அந்த நீர்மட்டம் மாதிரி 3 வளையங்கள் இருக்கும், 3 திசையிலே இருக்கும். முப்பரிமாணத்தை காட்டுறது, அதாவது நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று மூளைக்கு சொல்லி கொண்டிருக்கோம் இந்த அரைவட்ட கால்வாயெல்லாம். இப்போ இதுக்கு நிறைய கரண்ட் வேணும். எங்களோட உடம்பை பேலன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுக்கு, சரியான நிமிர்ந்த நிலையில எங்களை வச்சிருக்கிறதுக்கு இந்த உட்சவின்ற செயல்பாடு மிக முக்கியமானது. நீங்கள் நிமிர்ந்த நிலையில நின்றாலோ அல்லது முன்னு குனிஞ்சாலோ அல்ல சைட்டால வளைஞ்சாலோ விழாம நிற்கிறதுக்கு இந்த அரைவட்ட கால்வாய்கள் சிக்னல் மூளைக்கு அனுப்பணும். இந்த அரைவட்ட கால்வாய்க்கு தேவையான அந்த கரண்ட் சரியா வரலையோ உங்களுக்கு தலை சுத்த வலிக்கிட்டு உலாஞ்சு நடக்கலாம், நேரம் நடக்கலாம், விழுத்தும். ப்ரெஷர் கூடி விழுந்தான்னு சொல்லி நம்ம அதெல்லாம் ப்ரெஷர் கூடி விழுதுறதுல இங்கே காது பகுதிக்குரிய சக்கரம் விழுகிறதால கரண்ட் போகாம அந்த பேலன்சிங் வேலையை சரியா செய்யலாம் தான் நாங்கள் திறக்கப்பட்டெல்லாம் விழுவினோம். தூக்கி அடிக்கும் ஆக்கல. இப்போ ப்ரெஷர் கூடி விழுத்தி விட்டுன்னு அது இல்லை. ப்ரெஷர் கூடுதுதான், ஆனால் அதுக்குரிய மூல காரணம், விழுகிறதுக்குரிய மூல காரணம் அது இல்லை. பக்கமாக படுக்கிறதா காரணம். படுத்தாப்புறதான் அந்த சாஞ்சி படுக்கிறவங்களுக்கு தான் ப்ரெஷர் கூடும். ப்ரெஷருக்கும் அதுதான் முதல் காரணம். அப்படி நான் அப்புறம் இன்னொரு விளியத்தில் பார்ப்போம். ப்ரெஷர் கூடுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இதயம் இல்லை. அநேகமாக எல்லா மருந்துகளுமே ப்ரெஷருக்குரிய மருந்துகள் எல்லாம் இதயத்துக்கு தான் கொடுக்கிறோம். இதயம் அந்த நாடியெல்லாம் சுருக்காமல் பண்ணுறது, நாடியெல்லாம் சுருங்க வைக்கிற அந்த ஹோர்மோன்ஸ் செயற்பாட்டை தடை பண்ணுற மாதிரி தான் இந்த மருந்துகள் எல்லாம் இருக்கு. இதயத்தின் தொழிற்பாட்டில் நாங்கள் கை வைக்கக்கூடாது. இதயத்துக்கு தெரியும் இப்போ ப்ரெஷரை கூட்டணும் குறைக்கணும் எல்லாம். நாங்கள் மருந்து எடுத்து அதை குழப்பக்கூடாது. ஆனால் ப்ரெஷரை குறைக்காமலும் விடக்கூடாது. குறைக்காவிட்டால் கடுமையாக ப்ரெஷர் கூடி பிரச்சனைகள் வரும். இப்போ அதை இயற்கையான முறையில் தான் குறைக்கணும். ப்ரெஷருக்கு காரணம் ஈரல், பித்தப்பை, இதயம் இல்லை. ஈரல் பித்தப்பை சிக்னல் அனுப்பாட்டி இதயம் ப்ரெஷரை கூட்டாது. வேறு உறுப்புகள் சிக்னல் அனுப்பினாலும் இதயம் ப்ரெஷரை கூட்டும். சிறுநீரத்தாலையும் ப்ரெஷர் வரும், சிறுநீரம் பழுதடைக்கையும் ப்ரெஷர் கூடும். அப்படி பிரச்சனை இதயத்தில் இல்லை, வேறு உறுப்புகளில் இருக்கு. நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். தலை சுத்து உலாஞ்சன்னு சொல்கிறாக்கள் எல்லாம் முதல்ல உங்களோட பழக்க முறையை மாற்றணும், நிமிந்து பழக்கம். அடுத்து இந்த காதடியில் இருக்கிற இந்த சக்கரங்களை திருப்பி இயங்க செய்யணும், ரீஜெனரேட் பண்ணணும், பழைய மாதிரி வேகமாக சுழல வைக்கணும். அப்போ அந்த உற்சவிக்கு கரண்ட் நல்லா போகும். இதில் 3 சக்தி சக்கரங்கள் முக்கியமாக இருக்கு. சைனீஸ் நேமில் மன்டிங் கவுண்டிங் குயின்னு சொல்கிறது. இந்த 3 சக்தி சக்கரங்களும் இறுகிச்சுதுன்னு சொன்னால் காதுக்குள்ளே போகிற கரண்ட் குறைஞ்சிடும். இதால் செவட்டுத்தன்மை ஏற்படுது, காது இறைச்சல் ஏற்படுது, உடம்பை பேலன்ஸ் பண்ண இல்லாமல் இருக்குது. இந்த பஸ்ஸில் போகிறாங்களுக்கெல்லாம் வாந்தி வரும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த கூட ஒரு பக்கம் படுக்கிறார்களுக்கு தான், சாஞ்சி படுக்கிறார்களுக்கு தான் பஸ்ஸில் போக வாந்தி வரும். ஏன்னா அந்த பஸ் குளுக்க இந்த உற்சவி என்ன செய்யும்னா நிறைய கரண்டா உறிஞ்சும். கரண்ட் இழுக்கும். அந்த சிக்னலை மூளைக்கு சரியாக அனுப்புறதுக்காண்டி, உடம்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய கரண்ட் இழுக்க அந்த பாதை பித்தப்பைன்ற சக்தி பாதையை தடை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதால் இங்கேருந்து கரண்ட் மேலே வராட்டி பித்தப்பைக்கு போகிற கரண்ட் குறைஞ்சிடும். பித்தப்பை சரியாக பித்தத்தை சுரக்காதுன்னு சொன்னால் இறப்பை சாப்பாடை வச்சிருக்காது. என்ன சாப்பாடு பழுதா போயிடும், பொய்சன் ஆயிடும், விஷமா போயிடும். அப்ப இறப்பை என்ன செய்யும், முன்னெச்சரிக்கையா சாப்பாடை வெளியில அனுப்பிடும், வாந்தியா வெளியேற்றி விட்டுரும். இப்ப சாப்பிடாம போனா வாந்தி வராது. அந்த இறப்பையில சாப்பாடு இருந்தால் தான் வாந்தி வரும். சாப்பாடை சமைக்கத்தான், கொழுப்ப சாப்பாடை செய்யத்தான் பித்தம் வரும். அப்ப அவ்வளவு குடம்புல கனெக்ஷன் இருக்கு. தகவல் பரிமாற்றம் வேணும் அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நாங்கள் சாப்பிடாம பஸ்ல பயணம் செய்தோம்னா வாந்தி வராது. அப்படி வாந்தி பஸ்ல போக்க வாந்தி வருது என்றால் நீங்கள் படுக்கிற முறை சரியில்லை, நிமிர்ந்து நேராக படுத்திங்கன்னா நாளையில அந்த பிரச்சனை சரியாயிடும். உலாஞ்சிற பிரச்சனைகளும் சரியாகும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல அதை முழுமையாக குணப்படுத்திடும். இந்த உருகி இருக்கிற சக்தி சக்கரங்களை மீண்டும் முழுமையாக இயங்க செய்யலாம். பிரச்சனை இருக்கிறாக்கள் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நல்லா குணமடைஞ்சு உலாஞ்சல் இல்லாமல் வடிவாக நடக்கலாம். பஸ்ஸில் போக வாந்தி வராது. நன்றி, வணக்கம்.